அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு முறை சத்திய தோழர்களிடத்தில் திடீரென ஒரு கேள்வி கேட்டார்கள். சுஹதாக்கள் என்றால் யார்? அவர்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணிருக்கிறீர்கள், விளங்கி வைத்திருக்கிறீர்கள்? சஹாபிகள் பதிலளித்தார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் யார் ஷஹீதாக்கப்படுகிறாரோ, வீர மரணம் அடைகிறாரோ அவர்தான் ஷஹீத் என்று தங்களுடைய விளக்கத்தை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முக்கியமான பதிலை சொன்னார்கள், வித்தியாசமான பதிலை சொன்னார்கள். இல்லை, அப்படியானால் இன்ன சுஹதா உம்மத்தி இதன் லகலீல், என்னோட உம்மத்துமாரில் ஷஹீதில் மிக குறைவாக இருப்பார்கள். கோடான கோடி உம்மத்தாரர் இருக்கிறார்கள், அவர்களில் வீர மரணம் அடைந்தவர்கள் தான் சுஹதா என்று சொன்னால், அவர்களுக்குத்தான் அந்த ஷஹீதினுடைய மர்த்தபா அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் மிக குறைவாகத்தானே இருப்பார்கள். மற்றவர்களுக்கு எப்படி அந்த ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கருணை அளப்பெரியதாக இருக்கிறது. சஹாபிகள் கேட்டார்கள், ஃபமன் யா ரசூலல்லாஹ், அப்படியானால் வீரமரணம் அடைந்தவர்கள் அல்லாது வேறு யாரெல்லாம் ஷஹீதுகள், எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரிவான விளக்கம் கொடுத்தார்கள். மன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீத், நீங்கள் சொன்ன பிரகாரம் யார் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீது. அதே போன்று வமன் மாத்த ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹுடைய பாதையில் செல்லும்போது ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றாலும் கூட, இயற்கையான மரணம் அடைந்தவரும் கூட அவர் ஷஹீத். காரணம், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிற போது அவர் இறக்கிறார், அவருக்கும் அந்த ஷஹீதனுடைய மதிப்பு மரியாதை கிடைக்கும். வமன் மாத்த ஃபி தாஊனி ஃபஹுவ ஷஹீத், காலரா நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவர் இறந்தார் என்றாலும் கூட அவருக்கும் ஷஹீதினுடைய மர்த்தபா உண்டு. மமன் மாத்தமினல் பத்தனி ஃபஹுவ ஷஹீத், வயிற்றுப்போக்கு வாந்தி போக்கின் காரணமாக இறந்தாலும் கூட அவருக்கும் ஷஹீதினுடைய அந்தஸ்து இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறுதியாக நிறைவாக குறிப்பிட்டார்கள், வல் கரீக்கு ஷஹீத், எதிர்பாராமல் தண்ணீரிலே வெள்ளத்திலே மூழ்கி இறப்பவர்களும் கூட அவரும் கூட ஷஹீது தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கிறோம், நாமே என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? யுத்த களத்திலே வைத்து, போர்க்களத்திலே வைத்து யார் வீர மரணம் அடைகிறாரோ, தம்முடைய இன்னுயிரை அர்ப்பணம் செய்கின்றாரோ அவர்தான் ஷஹீத் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் உம்மத்துமார்களிலே நிறைய சுஹதாக்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்து ஓதுகிறார்கள். பல்வேறுபட்ட சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. நம்முடைய கவனத்தை தாண்டி, நம்முடைய ஜாக்கிரதை தாண்டி, எச்சரிக்கையை தாண்டி சில சம்பவங்கள் நடைபெற்று விடுவது உண்டு. அந்த சம்பவங்கள் நடைபெறுகிற போது நாம் இந்த ஹதீஸை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. யோசித்து பார்த்து நாம் யாரையும் வசைபாடிவிட முடியாது, ஏசிவிட முடியாது. இவர்களுக்கு சுஹதாக்களுடைய மர்த்தபா இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹுடைய பாதையில் சமீப காலத்தில் ஒரு ஜமாத் சாத்தி சென்றிருந்த போது இறந்து போய்விட்டார். நம் ஊரை சார்ந்தவர் இறந்து போய்விட்டார். அவர் கண்டிப்பாக ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெறுவார். அது மௌத்து தான், மரணம் தான். அவர் போர்க்களத்தில் சென்று போர் புரிந்து ஒன்றும் உயிர் துறக்கவில்லை. அல்லாஹுடைய பாதையிலே இயற்கையாகத்தான் மரணிக்கிறார். ஆனால் அவருக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கிறது இந்த ஹதீஸ் அடிப்படையில். கடந்த ஆண்டு காட்டுமன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஊரிலே, ஒரு பிரபலமிக்க அரபிக் கல்லூரியிலே 2 மாணவர்கள் தண்ணீரிலே மூழ்கி இறந்த அந்த செய்தியை நாம் தளங்களிலே பார்த்தோம். அவர்களும் கூட ஷஹீதினுடைய அந்தஸ்தை அடைகிறார். வேண்டுமென்று அவர்கள் மூழ்கவில்லை, குளிக்கிறார்கள். குளிக்கின்ற போது உள்ளே இருக்கக்கூடிய செடி கொடிகளிலே சிக்கி கொள்கிறார்கள். அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியவில்லை. அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த நேரத்தில் ஆள் யாரும் இல்லை. ஒருவர் காப்பாற்ற போய், அந்த இருவரில் ஒருவர் இன்னொருவரை காப்பாற்ற போய் இருவருமே மூழ்கி இறக்கின்ற அந்த துக்ககரமான செய்தியை நாம் கேள்விப்பட்டோமே. அப்படியானால் அவர்களுக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கிறது இந்த ஹதீஸின் அடிப்படையில்.
அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை சொல்லித்தான் அந்த 2 மாணவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரை நாம் தேற்ற வேண்டிய, அவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மறுமை நாளிலே சுஹதாக்களுடைய மதிப்பு மரியாதையை பிரகாசமாக அவர்கள் பெறுகிறார்கள் என்று. வல்ல அல்லாஹ் இருக்கிறானே, அவன் மிக சிறந்த கருணையாளன். அந்த கருணையினுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற ஹதீஸுகள். ஒரு ஹதீஸில் சுருக்கமாக சொன்னார்கள். இப்போது நாம் வாசித்த ஹதீஸ் சற்று விரிவாக இருக்கிறது. மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், அஷ்ஷுஹதாஉ ஹம்ஸா அல் மத்ஊன் வல் மப்தூன் வல் கரீக் வ சாஹிபுல் ஹதம் வ ஷஹீது ஃபீ ஸபீலில்லாஹ். சுஹதாக்கள் 5, அல் மத்ஊன் காலராவில் இறந்தவர், வல் மபுத்தூன் வயிற்றுப்போக்கு வாந்தி போக்கினால் இறந்தவர், வல் கரீக் நீரில் மூழ்கி இறந்தவர், வ சாஹிபுல் ஹதம் இடிபாடுகளுக்கு இடையிலே இறந்தவர். சாதாரணமாக இருக்கிறார்கள், திடீரென்று பயங்கரமான ஒரு பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வீடு பழைய வீடாக இருக்கிறது, திடீரென்று சுவர்கள் சரிந்து விழ வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மத்தியில் ஒரு இறந்து போனாலும் கூட அவரும் ஷஹீத் என்கிறார்கள் நபி. இப்போ ஷஹீது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் உயிர் துறப்பவர். இந்த ஹதீஸ் எல்லாம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸும் இங்கே இடம்பெறுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், அனித்தாவுனி காலரா பற்றி கேட்டேன். காலரா என்பது அது ஒரு கொடிய வியாதி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உலகத்திலே எங்கோ ஒரு பாகத்திலே வைத்து இந்த காலரா நோய் ஏற்படுகிறது, பரவுகிறது. காலரா நோயிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வியாதியிலே அகப்பட்டு கொண்டவர்கள் பெரும்பாலும் இறந்து போகிற ஒரு நிலைமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வினவுகிற போது சொன்னார்கள், முன்னோர்களுக்கு காலரா ஏற்பட்டது, காலரா மூலமாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், இணை வைத்தல் போன்றதன் காரணமாக அது அவர்களுக்கு அதாபாக ஆகிவிட்டது. முன்னோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வரம்பு மீறி நடந்தார்கள், அல்லாஹ் ரசூலை பயப்படாமல் கட்டுப்படாமல் நடந்தார்கள். அதன் காரணமாக அது அவர்களுக்கு அதாபாக இருந்தது. சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜஅலஹுல்லாஹு ரஹ்மத்தன் லில் மூமினீன், மூமின்களுக்கு காலரா ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியார் ஒரு ஊரில் இருக்கிறார், அந்த ஊரிலே காலரா நோய் ஏற்படுகிறது. ஏற்பட்ட போதும் கூட அந்த ஊரிலிருந்து அவர் வெளியேறாமல் அங்கேயே தங்கியிருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவனுடைய தக்கதீரிலிருந்து யாரும் தப்பிச் செல்லவே முடியாது. வெளியே சென்று அதற்கு பின்பு கூட மரணம் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், அங்கேயே தங்கியிருக்கிறார். சாபிரம் முஹ்தசிபா, பொறுமையோடு இருக்கிறார். நிச்சயமாக இதில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்கின்ற ஆதரவோடு இருக்கிறார். யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் விதித்த ஒன்றுதான் நமக்கு நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு ரஜாவோடு அவர் அந்த ஊரில் இருந்தார் என்றால், இல்லா கானலகு மிஸ்லு அஜ்ரி ஷஹீதீன், அவருக்கு இருந்து அப்படியே இறந்து போனார் என்றால் அவருக்கு ஷஹீதுக்கான கூலி கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல ஊர்களில், எங்கள் ஊரிலேயும் பயங்கரமான ஒரு காலரா ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய அந்த சிறுபிராயத்தில் பல பேர் இறந்து போனார்கள். நானும் காலராவில் அகப்பட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அப்படியானால் அந்த பொறுமையோடு இருக்கிற போது வல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிப்பாக ஷஹீதினுடைய ஒரு மர்த்தபை தர போதுமானவன். கடைசியாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஷஹீதுகள் என்றால் நாம் சாதாரணமாக விளங்கிவிடக்கூடாது. போர்க்களத்திலே போர் புரிந்து தங்களுடைய உயிர் துறந்தவர் மட்டும் ஷஹீத் அல்ல. இன்னொரு ஷஹீதையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸை பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அரஐத்த இன் ஜா ரஜுலுன் யுரீது அஹத மாலி, ஒருவர் என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து, என்னுடைய வியாபார கடைக்கோ அல்லது என்னுடைய இல்லத்திற்கோ வந்து என்னுடைய சொத்தை, என்னுடைய செல்வத்தை, என்னுடைய பணத்தை பிடுங்குவதற்கு அவர் வந்திருக்கிறார், களவாட வந்திருக்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்டார். ஒரு நண்பர் கேட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலா தூத்திஹி மாலக்க, நீ கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீ தரக்கூடாது, அவனுக்கு தரக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போது அந்த நண்பர் திரும்பவும் கேட்டார், அரஐத்த இன் காத்தலனி, அவர் என்னோடு சண்டை போட்டால் என்ன செய்வது, மல்லுக்கு நின்றால் என்ன செய்வது, நான் சேர்த்து வைத்த அந்த ஐஸ்வர்யங்களை, அந்த பொருள்களை பிடுங்கி செல்வதற்காக பலரும் பல வகையில் ஒருத்தருடைய பொருளை பிடுங்குவதற்கு ட்ரை பண்ணுவார்கள்.
அவர் என்னோடு சண்டையிட்டால் நான் என்ன செய்வது, சண்டையிட்டால் என்ன செய்வதா, நீயும் சண்டையிடு என்று சொன்னார்கள். காத்திலு, நீ போராடு என்று சொன்னார்கள். உமக்கு எதிராக ஒருவன் செயல்படுகிறான் என்றால், உன்னுடைய அடிவயிற்றிலே ஒருவன் கை வைக்கிறான் என்றால் நீ வாராதிருப்பாயா, நீ கோழைத்தனமாக இருப்பாயா, நீயும் போராடு என்று சொன்னார்கள். அந்த நண்பர் மறுபடியும் கேட்டார், அராய்த்த இன் கத்தலனி, அவர் என்னை கொன்று விட்டால் நான் என்ன பண்ணுவது, என்னை விட அவர் வீரமிக்கவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சக்தி மிகுந்தவராக திடகாத்திரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, என்ன செய்வது, அந்த ஷஹீது என்றார்கள். உன்னுடைய இந்த போராட்டத்தில், உன்னுடைய இந்த ஜீவாதார போராட்டம் என்று கூட சொல்லலாம், பொருளாதார போராட்டம் என்றும் சொல்லலாம், இந்த போராட்டத்தில் அவர் உன்னை கொன்று விட்டார் என்று வைத்துக்கொள், நீயும் போரிட்டு கொண்டிருக்கிறாய், அவரோடு நீ மண்ணுக்கு நின்று கொண்டிருக்கிறாய், எதிர்பாராமல் அவர் உன்னை கொன்று விட்டால் நீ ஷஹீது என்றார்கள் பெருமானார் ரசூல். ஷஹீத் காரணம், நீ என்ன செய்தாய், உன்னுடைய ஹக்குகளை மீட்டெடுப்பதற்காக, ஹக்குகளை பாதுகாப்பதற்காக நீ போரிட்டிருக்கிறாய். நீ உன்னுடைய அந்த நேரத்தில் உன்னுடைய விவேகத்தை மட்டுமன்று உன்னுடைய வீரத்தையும் நீ காட்ட வேண்டும். இந்த நிலையிலே நீ இறந்து போய்விட்டால் நீ ஷஹீது என்று சொன்னபோது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், நான் சக்தி மிக்கவனாக இருக்கிறேன், நான் வென்று விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், யாரை சொன்னார், நான் அந்த போராட்டத்தில் நான் அவரை கொன்று விட்டேன் என்றால் என்ன சட்டம் என்று கேட்டார்கள். இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவர் ஷஹீது, இவர் அவரை கொன்று விட்டால் அவர் நரகத்திற்கு போவார் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவர் ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற முடியாது. நல்ல நோக்கத்தில் அவர் வரவில்லையே, வீட்டிற்கு நல்ல நோக்கத்தில் வந்தாரா, அடுத்தவருடைய செல்வத்தை, பிறருடைய செல்வத்திற்கு ஆசைப்படலாமா, களவாடலாமா, திருடலாமா? எனவே களவாடுவதற்காக வேண்டி வந்திருந்தவர் இந்த போராட்டத்தில், இந்த ஜீவாதார போராட்டத்தில், உம்முடைய இந்த ஜீவாதார போராட்டத்தில் அவர் கொல்லப்பட்டால் அவர் நரகத்திற்குத்தான் செல்வார் என்கிற ஹதீஸ் பாருங்கள் அன்பான பெருமக்களே, மூமின்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு வீர உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இப்படி சுஹதாக்கள் என்று பார்க்கிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடைபெற்றிருக்கின்றன, நிறைய சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் உயர்ந்தவர்கள், புனிதமானவர்கள், புண்ணியமானவர்கள், அவர்கள் காண்பித்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் கியாம நாள் வரை இவர்கள் போன்ற சுஹதாக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் பல்வேறுபட்ட சோதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எதிர்பாராத முறையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் நிகழுமானால் நாம் அல்லாஹுக்காக பொறுமை காத்தோம் என்றால், யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கும் சுஹதாவுடைய மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்கின்ற இந்த ஹதீஸின் விளக்கத்தை தெரிந்து கொள்வோமாக. அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.